Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கோழி குழம்பு ஸ்டைல்ல ஒரு மஷ்ரூம் கிரேவி செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும். அது இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஒரு கடாயில வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி பேஸ்ட் ஆக்கி தான் இன்னைக்கு நம்ம கிரேவி செய்ய போறோம். அதுக்காக நான் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஒரு 30 வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்துச்சு. 30 வெங்காயம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எண்ணெய் ஹீட் ஆனோடனே இப்போ இதில் வந்து இதை சேர்த்துடலாம் வெங்காயத்தை. இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு அதே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் வந்து கொஞ்சம் நல்லா மசி வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்து நான் குழம்பு வந்து குக்கரில் தான் கூட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் கொஞ்சம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஆயிலில் சேர்த்துடலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மஷ்ரூமோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கலை. மஷ்ரூம்லேருந்து இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய், அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அடுத்து கொஞ்சமாக வந்து புதினா இலை போட்டுட்டு இப்போ இதை வந்து ஃபுல்லாக அந்த ஆயிலே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுவோம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மஷ்ரூம் வந்து வதங்கிடுச்சு நல்லா. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மிக்சியில் ஒட்டி இருக்கதை நான் தண்ணி விட்டு கழுவி அதையும் இதில் சேர்த்துட்றேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு 10 முந்திரி பருப்பை மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த வெங்காயம் வதக்கின சட்டியிலே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம், அப்புறம் கடல் பாசி அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பெருஞ்சீரகமும் கடல் பாசியும் பொரிய ஆரம்பித்த உடனே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இதெல்லாம் வெடித்த உடனே நம்ம அந்த குழம்புல தூக்கி ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா கமகமான வாசம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு
கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாசனை வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் அதையும் இதில் ஆட் பண்ணி கலக்கி விட்டுருலாம். அப்போ வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிரேவி. கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் இருக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் வந்து தாளித்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுவேன். இப்போ வந்து சூப்பராக வந்து தாளிசத்தையும் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ்க்கு கூட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லாஸ்ட்டு இந்த மாதிரி தாளித்து ஊற்றுறது வந்து நல்லா வாசனையாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் டைம் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த மெத்தடை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதில் வந்து கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே தூவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான நம்மளுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியாதப்போ கூட இந்த மாதிரி கிரேவி வச்சு நீங்கள் சூப்பராக வந்து சாப்பிட்லாம். வெஜிடேரியன்லேயே வந்து நான் வெஜிடேரியன் டேஸ்ட்டில் சாப்பிட்லாம். இது வந்து சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் சைடிஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.